ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்த வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் மற்றும் மருத்துவம் இந்த 4 துறைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தகவல்களை உங்களுக்கு பதிவுகளாக கொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வகையில் இன்று ஜோதிடம் என்ற துறையில் இன்று சுக்கிரன் 12 பாவத்தில் என்ற பலன்கள் சார்ந்த தகவல்கள் இந்த காணொலியாக இருக்கிறது. ஏற்கனவே 1 மற்றும் 2ஆம் பாவங்களில் சுக்கிரன் இருக்கும் பொழுது அதனுடைய பலன் சார்ந்த தகவல்கள் அதனுடைய நடவடிக்கை சார்ந்த விஷயங்களை பதிவுகளாக கொடுத்தோம். அந்த வகையில் இன்று சுக்கிரன் லக்னம் என்று சொல்லக்கூடிய முதல் பாவத்திலிருந்து 3ஆவது பாவத்தில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கும் என்பது சார்ந்த தகவல்களை பார்ப்போம். 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம். இங்கு பெண் கிரகம் சுக்கிரன் இருப்பது அடுத்து பிறப்பது இளைய சகோதரியாக இருக்கலாம். 7ஆம் இடத்திற்கு இது 9ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது மனைவியின் பாக்கியஸ்தானம். மனைவியின் சொல் கேட்டு ஒரு சகோதர சகோதரியை போல் இணக்கமாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மனைவியின் ஏற்படும் இன்பத்தால் சில உபத்திரங்களும் இருக்கவே செய்யும். இங்கு சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல எழுத்தாற்றலும் நடிப்பாற்றலும் ஏற்படும். கலைத்தொழிலுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கிறது. கொஞ்சம் கருமித்தனமாக இருக்கும். இந்த சுக்கிரனுடைய தீய கிரக சேர்க்கையினுடைய பார்வை ஏற்படும் பொழுது மனைவி தலைகணம் பிடித்தவர்களாகவும் அதே சமயத்தில் அடிக்கடி பயணத்தை விரும்புபவர்களாகவும் ஒப்பனையை அதிகம் விரும்புபவர்களாகவும் அதே சமயத்தில் விதவிதமாக சாப்பிடக்கூடிய ஈடுபாடும் அக்கறையும் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் அமைவது என்பது ஒரு சாலச்சிறந்த அமைப்பாகும். ஏனென்று கேட்டால் இங்கு சுக்கிரன் திக்பலம் பெறுகிறார். அதற்கு திக்பலம் என்று பார்க்கும் பொழுது அது தனித்துவ சக்தியை பெறுகிறது. அந்த சக்தியின் மூலம் வண்டி வாகனம் போக்குவரத்து செல்வாக்கு சந்தோஷம் மற்றும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மற்றும் கார் பங்களா மற்றும் உடை திரவியங்கள் சுகஜீவனம் பால் பாக்கியம் ஆடு மாடு போன்ற கால்நடைகளினுடைய செல்வம் செல்வாக்கு இவர்களுக்கு இயல்பாகவே அமைந்து விடுகிறது. நல்ல மதிப்புமிக்க குடும்பம் மக்கள் மனைவி பெரும்பாலும் நகரத்தில் வசிக்கின்ற வாய்ப்பு இவர்களுக்கு சிறப்பாக அமைந்து விடுகிறது. அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் கட்டி அந்த வீடுகளை வாடகைக்கு விட்டு நிரந்தர வருமானத்துக்கு வழி செய்யும் அமைப்பை இது தருகிறது. அதே சமயத்தில் இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்தில் வலுப்பெற்று இருந்து 4ஆம் இடத்தில் வலுப்பெற்றிருந்து இவருக்கு 4ஆம் இடத்துக்கு கேந்திர ஸ்தானமான 7, 10, 1ஆம் இடத்தினுடைய கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கும் பொழுது இவர்கள் எண்ணற்ற மகிழ்வுந்துகள் அதாவது கார் வண்டி வாகனம் போக்குவரத்து என்ற செல்வாக்கோடு வாழ்கிறார்கள். 4ஆம் வீட்டு சுக்கிரனுடன் சூரியன் சந்திரன் குரு சனி புதன் இவர்கள் யாரேனும் ஒருவர் சேரும் பொழுது வாகன வசதிகள் ஏற்பட்டும் விடும் என்பது மட்டுமல்லாமல் சூரியனுடைய தன்மை சற்று ஏற்ற இறக்கத்தை தந்து கௌரவ குறைச்சலையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது. அதே மாதிரி சுக்கிரன் குருவோடு சேரும் பொழுது இவர்களுக்கு கொழுப்பு சம்பந்தப்பட்ட கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை இவர்களுக்கு இயல்பாக கொடுத்து விடுகிறது. நல்ல வசீகரமான முக அழகையும் கொடுத்து உடலையும் சற்று பூசினார் போல் தந்து காலப்போக்கில் 40 வயதை கடக்கும் பொழுது அதாவது மெனோபாஸ் காலத்தில் இவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்ற இறக்கங்களை தந்து சிரமத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கப்படுகிறது. அடுத்து 5ஆம் இடத்தில் சுக்கிரன் அமரும் பொழுது இது ஒரு சிறப்பான நிலையாகும். நல்ல புத்தியும் நல்ல திரவியம் சம்பத்தும் ஏற்படும். நல்ல சுகமான வாழ்க்கை வசதி ஏற்படும். சுக்கிரன் சுகபோக கிரகம் என்பதால் எண்ணத்தில் சொகுசான வாழ்க்கையும் சுகபோக காம இச்சைகளையும் தூண்டுவதால் இவர்கள் கஷ்டப்படவோ கடினமான முயற்சிகளில் ஈடுபடவோ தயங்குவார்கள். எனவே நல்ல அறிவாற்றல் மற்றும் முயற்சி குறைவாக இருக்கும் மனைவி மக்களிடம் நல்ல பாசம் நேசம் உடையவர்களாக இருக்கிறார்கள். நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மருமகள் அல்லது மகன் மீது அதீத பாசமும் அக்கறையும் எடுத்துக்கொள்கிறார்கள். இவர்கள் எப்போதும்
மற்றவர்களை நேசிக்கும் தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். பெண்கள் ஜாதகத்தில் இந்த சுக்கிரனுக்கு 4ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ சூரியன் அமைய பெற்றால் கற்பு நிலைக்கு களங்கம் ஏற்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த நூலில் சொல்லப்பட்ட சுக்கிரனுக்கு 10ஆம் இடத்திலேயோ அல்லது 4ஆம் இடத்திலேயோ சூரியன் அமர்ந்தால் என்று சொல்வது சற்று அபத்தமான ஒரு தகவலாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் சுக்கிரன் தான் நின்ற வீட்டிலிருந்து 3:11க்கு மேல் சூரியனும் கடக்காது, சூரியனை விட்டு சுக்கிரனும் கடப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். 5இல் இருக்கக்கூடிய சுக்கிரன் அதீத கற்பனையை தந்து சினிமா, டிராமா, பொழுதுபோக்கு, கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள் என்ற வகையில் தன்னுடைய 5ஆம் பாவத்துக்குரிய சுக்கிரன் குடும்பத்தில் கொல்லி போட பிள்ளை இல்லை என்ற ஒரு நிலையையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருப்பது ஒரு வகையில் சிறப்பு என்று பார்த்தாலும் இன்னொரு வகையில் அதீத கற்பனையான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த கற்பனையான வாழ்க்கையில் யதார்த்த வாழ்க்கையில் கலக்க முடியாமல் வாழ்ந்து போகிறார்கள். ஆகையால் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் வாழ்க்கை துணையினுடைய தகுதியை பெற வாய்ப்பை அமைந்து விடுகிறது. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அடக்க வாய்ப்பாகவும் அமைந்து விடுவதை இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தந்து விடுகிறார். 6ஆம் இடத்தில் சுக்கிரன், இது சிறப்பு இல்லாத இடம். சுருண ரோக சத்துருஸ்தானம் மனைவிக்கு பீடையுள்ள நிலையை அடையாளம் காட்டுகிறது. 6ஆம் வீட்டு சுக்கிரன் முதலில் ஆரோக்கியத்தை கெடுத்து சுகபோகங்களை நன்றாக அனுபவிக்க செய்து அதன் மூலம் வரக்கூடிய நோயையும் இழப்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டாய சூழலை தந்துவிடுகிறது. மனைவியிடமிருந்து மகிழ்வான சுகபோகங்களை திருப்தியாக அனுபவிக்க முடியாது. சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கும் போது எதிரிகள் இல்லாத நிலையையும் ஓரளவு பணப்புழக்கத்தையும் வேலைக்காரர்களையும் கொடுப்பான். ஜாதகன் மகிழ்ச்சி அடைந்து வாழும் மிக ருசியான உணவுகள் உண்பான். அதே சமயத்தில் அஜீரண வியாதி அடிக்கடி வந்து தொந்தரவு செய்யும். 6ஆம் இடத்தில் நீர்த்தத்துவ ராசியாக இருப்பதால் அளவுக்கு மீறிய குடிப்பழக்கத்தையும் தவறான பழக்க வழக்கங்களையும் சக்கரை நோயையும் பரிசீலித்து விடுகிறார். அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் அதீத செக்ஸ் உணர்வுகளை தூண்டுவான். அதே சமயத்தில் இடம் மாறி பயணிப்பதற்கான வாய்ப்பை தந்து விடுகிறது. இதோடு செவ்வாய் ராகு சேரும் பொழுது பணம் சார்ந்த விஷயங்களுடைய ஈடுபாட்டோடு தங்களுடைய இயல்பான வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷம், நிம்மதி, கௌரவம் இதையெல்லாம் இழந்து பணத்தின் மீது ஆசைப்பட்டு அந்திம காலத்தில் அலங்கோலமான நிலையை சந்திக்கிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இயமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதா.